வீவர்ஸ், இந்த புது வருடம் நாம் எல்லோருக்கும் ஒரு புதுமையான வருடமாய் இருக்க போகிறது என்பதை நான் உறுதியாய் சொல்கிறேன். காரணம் தெரியுமா? இந்த வருடம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. நமக்கு தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ, நமக்கு அறிமுகம் ஆனவர்களோ அல்லது அறிமுகம் இல்லாதவர்களோ, நமக்கு ஏதாவது பயனாய் செய்தாய் அதை எப்போதும் நமக்குரியதா இருக்குமா என்றால் இருப்பதில்லை. ஆனால் இவ்வருடம் அப்படி இருக்க போவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எவ்வளவு அருமையான வார்த்தைல! உண்மைதாங்க. மனுஷர் எவர் உதவி செய்தாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, அல்லது உயர்வை தந்தாலும் சரி, இல்லை நாம தேடி பெற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எப்போதும் நிலைத்திடுமா என்றால் இல்லையே. ஆனால் அதே தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்தால் அதை யாராவது மாற்ற முடியுமா அல்லது மறைக்கத்தான் முடியுமா என்றால் முடியாது, முடியவே முடியாது. தேவன் செய்தது அது நமக்குரியதாகவே எப்போதும் இருக்கும். ஆமாங்க, போன வருடம் போனதாகவே இருக்கட்டும். இந்த புதிய வருடத்தில் எவரிடத்திலும் அல்ல, தேவனிடத்தில் கேட்போம், வேண்டியதெல்லாம் தருவார். அது நிலைத்திருக்கும்படி செய்வார். அதில் குறையவும் மாட்டாது, கூடவும் மாட்டாது. நீங்கள் பிரயாசப்பட்டதை அப்படியே தருவார். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நாட்களில் மகிழ்ந்து, வாரங்களில் நெகிழ்ந்து, மாதங்களில் செவிந்து, வருடங்களில் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த புதிய வருடத்தில் மகிழ்ச்சியில் மனமகிழ்ந்து களி கூறுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.